65 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி இருக்கிறாங்க. எப்படி? how is it possible? பண்ணிட்டாரு. நரேந்திர மோடியினுடைய தூண்டுதல்ல தேர்தல் கமிஷன் பண்ணிடுச்சு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்க. வெளிப்படையா சொல்றீங்க, தேர்தல் ஆணையமும் பாஜகவும் உறவில் இருக்கிறார்கள். ரெண்டு பேருமே பாஜகவினுடைய கைப்பாவை நீட்டன முதல்ல. அதுதான் இப்ப தேர்தல். ஆனா அதுக்கு முன்னெல்லாம் அப்படி கிடையாது. இப்பதான் நம்ம நரேந்திரக்கு முன்னன்றது நம்ம காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சொன்னேன், ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டது, தலை தூக்குதுன்னு. ஆமா ஆமா, அதுல என்ன மாற்று கருத்தே கிடையாது. இப்பதான் நம்ம இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த உதிரி கட்சிகள்லாம் கூட சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. 65 லட்சம் வாக்காளர்களை திருடி இருக்கிறான் பீகார்ல. நம்ம தமிழ்நாட்டிலையும் ட்ரை பண்றாங்க. ஆனா அது நடக்காது. ஏன்னா கொளத்தூர் தொகுதியிலேயே ஸ்டாலின் தோக்கணுன்றதுக்காகவே பெரிய வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு சார். அந்த பாஜகவினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, தேர்தல் ஆணையம் கூட திமுக கூட்டணி வச்சுதான் இந்த மாதிரி கொளத்தூர்ல 20,000 வாக்காளர்களை அது எப்படி திமுக போய் யாருகிட்ட கூட்டணி வைக்கும்? இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோட கூட்டணி வைக்கும். ஒன்லி அங்க தேசியத்துல காங்கிரஸ் கட்சி. இங்க யார் தேர்தல் ஆணையத்துக்கு கூட கூட்டணி வைக்க முடியுமா? இல்ல பாஜக கூட கூட்டணி வைக்க முடியுமா? முடியவே முடியாது. தண்ணிய நீரும் ஒட்டவே ஒட்டாது. இந்த பாஜக கூட திமுக எந்த நாள்லயும் சேராது. நீ நிதி தரலன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற தைரியத்தோட இன்னைக்கு நலத்திட்டங்களை அறிவிச்சுங்க வர்றார். நாள்தோறும் அறிவிக்கிறார். அவர் ரோட் ஷோல எல்லா மாநில நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் போய் வந்து இருக்கிறாரு. உடல் நலம் குன்றிய போதும் செயல்பட்டு கொண்டு வருகிறார். ஆனா முத்தமிழறிஞர் கலைஞரை போலவே அவரை விட இன்னமும் அதிகமா சொல்லலாம், அந்த அளவுக்கு செயல்படுறாரு. நிச்சயமாக 2026 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 200 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றும் என்னுடைய நம்பிக்கை. நான் அன்றாடம் ஊடகங்களை பார்க்கிறேன், பத்திரிகைகளை படிக்கிறேன், அதுல இருந்து நமக்கு தெரியுது. அதனால இந்த தேர்தல் கமிஷன் தமிழ்நாட்டில் சதி பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனா தளபதி முன்கூட்டியே அறிவிச்சிட்டாரு, நீங்களெல்லாம் நாமெல்லாம் ஒரே அணி, ஓரணியில் நிற்போம், தமிழ்நாட்டை காப்போம்ன்ற போல இந்த உறுப்பினர் சேர்க்கை மூலமா வீடு வீடா போய் ஒவ்வொருத்தரையும் பார்த்து உறுப்பினர் சேர்க்கிறாங்க. ஏன் கேட்டீங்களா? அது ஒரு பெரிய நல்ல ஒரு திட்டம். போய் நாடி பூச்சி பாக்குற போல ஒரு வீட்லயும் போய் சொல்றாங்க மக்கள், நாங்க அதுக்கு தாங்க செய்வோம். மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்குறாங்க, கொடுத்துக்கணும் இருக்கிறாங்க.